இப்போ இருக்கக்கூடிய ஏஜ் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஏஜில் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் 5 வயசு 7 வயசு 9 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு இல்லையா. சேம் ராசியில் கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. அதே போன்று சேம் நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. சஷ்டாஷ்டகம் அதில் பார்க்கணும். 6 8, அதாவது இவர் ராசிக்கு 6ஆம் இடமோ அதே மாதிரி இவர் ராசிக்கு 8ஆம் இடமோ அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணப்படாது. இந்த திருமண பந்தத்தில் மட்டும் ஒருத்தருக்கு நன்னா இருக்குது, ஒருத்தருக்கு சரியில்லை. இந்த நன்னா இருக்கிற கூடிய அந்த ஜாதகர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை ஹேண்டில் பண்ணிப்பாங்க, இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயத்தை தாண்டி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும்போது ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்ம எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஃபார்முலா, அற்புதமான சப்ஜெக்ட். கிரகங்கள்னால நமக்கு என்ன நல்லது நடக்குது, எது சரியில்லை, நல்ல நேரம் கெட்ட நேரம் இப்படியெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் இருக்குது. இந்த சப்ஜெக்டை நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஜெயிக்கிறதுக்காக எது நன்னா இருக்குது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, எந்தெந்த ராசிகளுக்கு எனக்கு சேரும் சேராது அப்படிங்கிறதும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த நேரம் எனக்கு சேரும் சேராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி திருமண பந்தம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் கேட்பாங்க, ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டால் ஒரு சில நட்சத்திரங்களில் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் சில நேரங்களில் அது கூட நமக்கு ஃபெயிலியரை கொடுக்குறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமண பந்தத்தில் மட்டும் ஒருத்தருக்கு நன்னா இருக்குது, ஒருத்தருக்கு சரியில்லை. இந்த நன்னா இருக்கிற கூடிய அந்த ஜாதகர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை ஹேண்டில் பண்ணிப்பாங்க, இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு சரியில்லைன்னும் போது அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, இவங்களுக்கு நல்லா இல்லை இவங்களுக்கு நல்லா இருக்குன்னா இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படித்தான் அந்த ரொம்ப அழகான அந்த பொருத்தங்கள் பெரியவங்க அமைச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் பொருத்தம் வேறு மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா நட்சத்திர ரீதியாகவே டேரெக்டாக நம்ம போய் பார்த்துட்றோம். எஸ் நோ இத்தனை பொருத்தம் இருக்குது. ஆனால் கட்ட பொருத்தம் இருக்குது, தசை பொருத்தம் பார்த்து, கட்டத்தில் பொருத்தம் பார்த்து, கிரக பொருத்தம் பார்த்து, அதுக்கப்புறம் மன பொருத்தம் பார்த்து, நிறைய விஷயம் தசா பொருத்தம் பார்த்து, இத்தனை பொருத்தங்கள் அந்த காலத்தில் 1 மணி நேரம் ஒரு பொருத்தம் பார்க்கணும்னா 1 hour இருக்கும். அதுலேயே பாதி குழப்பம் வரும். ஒன்று வந்ததுன்னா இன்னொன்று வராது, இன்னொன்று வந்தால் இன்னொன்று வராது. இப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பொருத்தம் பார்க்கக்கூடிய முறைகளில் இருக்குது. பிராப்தம் முதல்ல அவங்களுக்கு இருக்காங்கிறதையும் பார்க்கணும். ஸோ ஏக நட்சத்திரம் இருந்தால் கல்யாணம் பண்ணலாமா, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதை யோசிக்கணும் தான் நான் சொல்லுவேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணியாச்சு சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், துலாபாரம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லு. அதுக்கு நட்சத்திர பிரீதின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரம் ஒரே ராசியாக இருந்தால் ஒரே கிரகங்கள் இருக்கும் இல்லையா, ஒரே நட்சத்திரமாக இருந்தால் ஒரே அந்த கிரகத்துக்கு பிராயஸ்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போது அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ இருக்கக்கூடிய ஏஜ் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஏஜில் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் 5 வயசு 7 வயசு 9 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரே நட்சத்திரமாக இருந்தால் கூட பெருசாக பாதிக்கிறது கிடையாது. ஏன்னா தசாபுத்தியே மாறிடுறது. தசாபுத்தியே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கங்காட்டி அது பெருசாக பாதிக்கலை. சண்டை போட்டாலும் கோவப்பட்டாலும் அவள் அங்கேயே இருக்கிறது, அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போ அப்படின்னு போகிறது. ஏன்னா தசாபுத்தி மாறிடுறத பார்த்துக்கோங்க. அந்த தசாபுத்தி மாறும்போது பெருசாக அது தெரியாது, பெரிய ஒரு பாதகம் தெரியாது. இப்போல்லாம் பார்த்துட்டோம்னா 2 வயசு 1 வயசு சேம் ஏஜ் இதில் கல்யாணம் பண்ணங்காட்டி இந்த தசாபுத்திக்குள்ளே ஒரே விதமான பலாபலன்கள் போயிடுறது. அப்போது தசாசந்தி ஏற்படுறது. அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போது இதனால தான் சொல்கிறாங்க சேம் ராசியில் கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. அதே போன்று சேம் நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. சஷ்டாஷ்டகம் அதில் பார்க்கணும். 6 8, அதாவது இவர் ராசிக்கு 6ஆம் இடமோ அதே மாதிரி இவர் ராசிக்கு 8ஆம் இடமோ அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணப்படாது அப்படிங்கிற முறைகளை ஜோதிடத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி, ஒரு ஃபார்முலாங்க. இதைத்தான் அந்த காலத்தில் ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணிட்டல, ஒரே ராசியா ஒரே நட்சத்திரமா அப்படிங்கிற கேட்குற முறைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. அஸ்ட்ராலஜி ரீதியாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுட்டோம். சார் இது எனக்கு ஃபஸ்ட்டே தெரியலையே, நாங்கள் ஒரே ராசியில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவாளுக்கு நான் சொன்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம்.